அரசு அதிகாரிகளே மலையக மக்களின் சம்பளத்தை அதிகாரிகளே மக்களின் உழைப்பை மக்களின் உழைப்பை ஊதியத்தை ஊதியத்தை மாணவர்களிடம் திட்டமிட்ட நன்கொடைகளை ஜாழ் வடமாகாணத்தில் இருக்கிற இளைஞர் அணியாக நாங்கள் இன்று இணைந்து செயற்படுகின்றோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய பிரதானமாக இருக்கின்ற போதைப் பொருளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்கு பாடசாலை மாணவர்களிடம் திணிக்கின்றார்கள், சிறுவர்களிடம் திணிக்கின்றார்கள். போதைப் பொருள் என்ற விஷயம் தெரியாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த போதைப் பொருளை ஊட்டுகின்றார்கள். சாப்பாட்டிலாக அவர்களுடைய வேறு விதமான போதைப் பொருள் பாவனையை ஊட்டுகின்றார்கள். அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கின்ற விதத்தில் அந்த போதைப் பொருட்களை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக அதே போன்று சிறுவர்களுடைய துஷ்பிரயோகங்கள், சிறுவர்கள் பெண்களுடைய பாலியல் துஷ்பிரயோகங்கள், சிறுவர் பாடசாலை மாணவர்களுடைய துஷ்பிரயோகங்கள் உடனடியாக நிறுத்தப்படும். அதற்குரிய பாடசாலைகளுடைய அதிபர்கள், மாணவர்கள் மற்றும் சமூகங்கள், பெற்றோர்கள் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளங்கள் உயர்த்தி கொடுக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள். அவர்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் நீண்ட காலமாக தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை ஈட்ட முடியாத ஒரு பிரச்சனையை இருக்கின்றது. அவர்களுக்கு போதிய அளவு வாழ்வாதாரத்தை சீவிக்கிறதுக்கு அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த வட மாகாணத்தில் தமிழர் பகுதிகளில் பிரதானமாக போதைப் பொருட்களை பரப்புவதில் திட்டமிட்டு பரப்புகின்றார்கள். இதுக்குரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வடக்கு மற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களிலும் போதைப் பொருட்களை உடனடியாக நிறுத்தி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை அரசு அதிகாரிகள் அதுக்குரிய பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய நாட்டின் இளைஞர்களுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எங்களுடைய அனைத்து வடக்கில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் என்று எதிர்பார்த்து பார்க்கின்ற போது காணிகளாக இருக்கின்றாம், அவர்களுக்குரிய எந்த ஒரு சுய தொழிலாக இருக்கின்றாம் அல்ல வேலை வாய்ப்பாக இருக்கின்றாம் பிரச்சனையாகவே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. அந்த பிரச்சனையை நிறுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டினுடைய சகல அரச உத்தியோகத்தர்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அரசியல் தலைமைகள் சரியாக வழிகோட்டு கொடுக்க வேண்டும். அரசியல் தலைமைகளுடைய செயற்பாடுகள் இளைஞர்களுடைய எதிர்கால திறனை சரியான பாதையில் ஈட்டிச் செல்வதற்கு நல்ல ஒரு சிந்தனையையும் இந்த நாடு நிலைத்து நிற்பதற்கு ஊக்குவிக்க தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த காலங்களில் பல மாதங்களாக தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய சம்பள உயர்வு கோரி தங்களுடைய போராட்டங்களை தொழில் பகிஷ்கரிப்புகளை நிகழ்த்தியிருந்தார்கள். அவர்களுக்காக தொழிற்சங்கம் நேற்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. அவர்களுக்கான 50 ரூபாய் தான் பணம், அவர்களுடைய சம்பள பணம் மேலதிகமாக கொடுக்கப்படுவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னம் மத்திய வங்கி வெளியிட்ட கூட்டறிக்கையின்படி இலங்கையில் ஒருவருக்கு 29,960 ரூபாய் பணம் அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்கு தேவையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுடைய இப்பொழுது அந்த 1000 ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு போதுமானதா என்ற கேள்வி இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவையான அவர்களுக்கு எந்த விதமான செயற்பாட்டையும் செய்ய முடியாத ஒரு 650-700 ரூபாய் பணம் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு உழைப்புக்குரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற துணைப்பொருளிலும் அது மட்டுமில்லாமல் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்டே போதைப் பொருட்கள் அதிகம் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது. நாங்கள் சந்தேகப்படுகிறோம் என்னவென்றால் அரசாங்கத்தினால் இந்த போதைப் பொருட்கள் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஏனென்றால் அண்மை காலங்களாக போதைப்பொருள் பாவனையாலே மாணவர்கள் இளைஞர்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீதியிலும் எங்களுடைய ஜனநாயகத்துக்கான இளைஞர் அமைப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஜனநாயகத்துக்கான இளைஞர் அமைப்பின் மூலம் நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம், அது மட்டுமில்லாமல் சிறுவர் துஷ்பிரயோகம், மது ஒழிப்பு, அது மட்டுமில்லாமல் சர்வாதிகாரத்துக்கு எதிரான குரல்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். எங்களுக்கான ஆதரவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் ஜனநாயகத்துக்கான இளைஞர் அமைப்பானது ஒரு பலமிகுந்த அமைப்பாக எங்களுடைய சமூகத்துக்காக குரல் கொடுக்கும். நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். என்னவென்றால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு சுன்னாக முதலாளி பகுதியில் 7420 லிட்டர் எத்தனால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான அரசு அதிகாரிகள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு காணப்பட்டால் பொதுமக்கள் கேள்வி கேட்க முன்வர வேண்டும் என்பதனை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அப்படியானால் நீங்கள் கேள்வி கேட்கவிட்டால் அவர்கள் கொலை செய்வதை நிறுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கொட்டைகளை ரொசிட்டா பகுதியில் தாயொருவர் தனது 7 மாத ஆண் குழந்தையை கழுத்து நெரித்து கொலை செய்ததோடு அவரும் தூக்கிட்டு